will see the acidity of carboxylic acid. So carboxylic acid acidity it depends upon two things. Whether the electron withdrawing group attach ஆயிருக்கா இல்ல electron pumping group attach ஆயிருக்கா அப்படின்றத பொறுத்து the acidity will change. For example, if you take the electron withdrawing groupனா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி இப்படி புஷ் பண்றது இல்லையா? அப்படி புஷ் பண்ணும்போது that is minus I effect கொடுக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் இருந்ததுன்னு சொன்னா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அதில் இருந்ததுன்னு சொன்னால் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் உனக்கு வரும். இது அந்த எலக்ட்ரான் இப்படி புல் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் வில் ஷோ மைனஸ் ஐ எஃபெக்ட்டுங்க. சரியா? மைனஸ் ஐ எஃபெக்ட் காட்டக்கூடிய குரூப் ஏதாவது இந்த கார்பாக்சிலிக் குரூப் பக்கத்தில் அட்டாச் ஆகிருந்ததுன்னு சொன்னால் அது என்ன பண்ணும்? எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும்போது என்ன ஆகும்? எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும்போது ஆக்சிஜன் வில் பிகம் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆகிடும். அந்த இடத்துல ஆக்சிஜன் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டுன்னு சொன்னால் அந்த OH பாண்டு உடஞ்சி அதில் இருக்கிற எலக்ட்ரானும் ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த ப்ராசஸில் என்ன ஆகும்? H+ ஈஸியாக வெளியில் போயிடும். அதுக்கு என்ன அர்த்தம்? இது அப்போது அது ஸ்ட்ராங் ஆசிடாக பிஹேவ் பண்ணும். ஸோ ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், அதாவது மைனஸ் ஐ எஃபெக்ட் காட்டக்கூடிய குரூப் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போது it will be a stronger acid when compared to other acids. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் increases the acidic character of the carboxylic acid. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோ. 2-3 சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான் அது. அதை நீ தெரிஞ்சுட்டு ஒரு 4-5 எக்ஸசைஸை நீ கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணேன்னா உனக்கு அதோட ஃபெமிலியாரிட்டி வந்துடும் உனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இண்டக்டிவ் எஃபெக்டில் நான் உங்களுக்கு ஏற்கனவே லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். வேணும்னா நான் திருப்பி அந்த லிஸ்ட்டு கொடுக்குறேன். அதாவது லிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் NO2 இஸ் a வெரி ஸ்ட்ராங். இப்போ நீ இதை இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புன்றதுக்கு இன்னொரு க்ளூ என்னென்னா டீஆக்டிவேட்டிங் குரூப்புன்னு வச்சுக்கலாம். நீ டீஆக்டிவேட்டிங் குரூப் எல்லாமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான். சரியா? ஸோ நான் அந்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா, டெலகிராமில் போட்டிருந்தேன். அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருக்கோ, டீஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருக்கோ, அது ஸ்ட்ராங்கோ வீக்கோ இல்லை மாடரேட்டோ எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்ட்ராங் வீக் மாடரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அசிடிட்டி இருக்கும் உனக்கு. இப்போ ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருந்தால் நல்ல எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துடும். அப்போ ஆக்சிஜன் ரொம்பவே எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆகிடும். அப்போ இந்த H+ ரொம்ப ஈஸியாக வெளியில் போயிடும். மீடியமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். அப்போ கொஞ்சமாக இந்த பாண்டு கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங்கை விட கொஞ்சம் மெதுவாக உடையும். அப்போ H+ கம்மியாக வெளியில் போகும். அப்போது ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டிங் குரூப்போட மீடியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக H+ வெளில போகிறதுனால அது கம்மி ஆசிடிக்காக இருக்கும். வீக் டீஆக்டிவேட்டிங் குரூப் போட்டேன்னு சொன்னால் ரொம்பவே மெதுவாக தான் இழுக்கும். அப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக ஃபீல் பண்ணாது. அப்போ இந்த பாண்டு அவ்வளோ ஈஸியாக உடையாது. அதனால் அது கொஞ்சம் வீக் ஆசிடாக இருக்கும். ஸோ இதுதான் லாஜிக். சரியா? இந்த லாஜிக் ஞாபகம் வச்சுக்கோ. அதை பேஸ் பண்ணிவிட்டு உனக்கு எந்த ஆசிட் கொடுத்தாலும், சப்ஸ்டிடியூட்டட் ஆசிட் கொடுத்தாலும் அதோட நீ ரியாக்டிவிட்டியை அசிடிட்டியை நீ ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சப்போஸ் NO2 போட்டேன்னு சொன்னால் இட்ஸ் எ வெரி ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டிங் குரூப். இது NO2 குரூப் இஸ் எ வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் டீஆக்டிவேட்டிங் குரூப். அப்போ அது என்ன பண்ணும்? இந்த இந்த எலக்ட்ரானை நல்லா பிடிச்சி இழுத்துடும். இப்படி நல்லா இழுக்கும்போது என்ன ஆகும்? நான் சொன்ன மாதிரி பயங்கரமாக எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆகிடும். அப்போ இந்த பாண்டு ஈஸியாக உடஞ்சிடும். அப்போ H+ ஈஸியாக வெளில போயிடும். ஸோ அப்போ திஸ் இஸ் 2-nitroethanoic acid. 2-nitroethanoic acid 1, 2. 2-nitroethanoic acid is a stronger acid than ethanoic acid. Why? இதுதான் கொஷின் இருக்கும் உனக்கு. அப்போ நீ இதுதான் ஆன்சராக எழுதணும். அதே மாதிரி இஃப் யூ டேக் சே குளோரைடு it is a deactivating group and electron withdrawing group. நம்ம ஏற்கனவே இண்டக்டிவ் எஃபெக்டில் நான் உங்களுக்கு 11th சொல்லி கொடுத்துருப்பேன், if you remember that. ஸோ 2 chloroethanoic acid நீ எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னேன்னா மறுபடியும் அந்த எலக்ட்ரான் இந்த குளோரின் என்ன பண்ணும்? குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் கார்பன். அதனால் என்ன பண்ணும்? இட் வில் புல் எலக்ட்ரான்ஸ். ஸோ புல் எலக்ட்ரான்ஸ்னால் இந்த டைரக்ஷன்ஸில் எலக்ட்ரான் புல் ஆகும்போது திஸ் வில் ஸ்லைட்லி ஃபீல் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். அப்போ என்ன ஆகும்? இந்த H கொஞ்சம் ஈஸியாக உடையும். ஆனால் நைட்ரோவோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் உடையும். ஏன்னா நைட்ரோ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீஆக்டிவேட்டிங் குரூப். இது ஓரளவுக்கு வீக் ஆர் மாடரேட்லி டீஆக்டிவேட்டிங் குரூப் இது.
ஸோ அப்போ என்ன ஆகும், இது கொஞ்சமாக முடியும், திஸ் வில் ப்ரொடியூஸ் லெஸ் H ப்ளஸ் அயான். சப்போஸ் நீ 2 குளோரின் ஆட்டம் அதில் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் புல் வந்து அப்போ ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த எலக்ட்ரான் புல் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த இடத்துல 2 மைனஸ் ஐ எஃபெக்ட் வந்து ஆப்ரேட் ஆகும், இங்கே ஒரே ஒரு மைனஸ் ஐ எஃபெக்டும் ஆப்ரேட் ஆகும். குளோரின் வில் ஷோ மைனஸ் ஐ எஃபெக்ட். ஸோ இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட். எந்த டைரக்ஷனில் எலக்ட்ரான் மூவ் ஆகுறதோ ஏரோ மார்க் அப்படி போட்டுக்கணும், பின்பக்கம் ஒரு கோடு போட்டுக்கணும். அது பேக் சைடில் இருக்கிற குரூப் வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் காட்டும், ஃப்ரண்ட்டில் இருக்கிற குரூப் வந்து மைனஸ் ஐ எஃபெக்டை காட்டும். அதை ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா, இப்போ இந்த சிசிஎல் பாண்டில் வந்து குளோரின் எலக்ட்ரானை புல் பண்ணுறதுனால இப்படி ஏரோ மார்க் போடுவோம். இப்படி ஏரோ மார்க் போட்டுட்டு பின்பக்கம் இப்படி ஒரு கோடு போட்டால் இந்த பக்கம் இருக்கிற குரூப், இந்த கார்பன் இட் வில் ஷோ ப்ளஸ் ஐ எஃபெக்ட், குளோரின் வில் ஷோ மைனஸ் ஐ எஃபெக்ட். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஓகே. ஸோ அப்போ 2 குளோரின் இருக்கும்போது என்ன ஆகும், எலக்ட்ரான் நல்லாவே புல் பண்ணும். அப்போது இந்த ஆக்சிஜன் வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி மோர் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். அப்போ என்ன ஆகும், இந்த பாண்டை விட இந்த பாண்டு பிரேக் டவுன் ஆகும். அப்போ ரெடிலி பிரேக் டவுன் ஆகிறதுனால இது ஹெச் ப்ளஸ் ஈஸியாக வெளியில் போகும்போது திஸ் வில் பி மோர் அசிடிக் தேன் திஸ். அது அடுத்தது சப்போஸ் நான் இன்னொரு குளோரினையும் நான் அங்கே கொண்டு வந்துடுறேன், இந்த ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்துடுறேன். 2,2,2 ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட், TCA, ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் 1, 2. ஸோ இப்போ இதில் பார்த்தேன்னு சொன்னேன்னா 3 குளோரின் ஆட்டம் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுக்கும் எலக்ட்ரானை. அப்போ இந்த ஆக்சிஜன் வந்து இட் வில் பி மோஸ்ட் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். அப்போது இந்த பாண்டு ரொம்ப டக்குன்னு உடஞ்சிடும், ஈஸியாக உடஞ்சிடும், ஃபாஸ்ட்டாக உடஞ்சிடும். அதனால் திஸ் வில் ப்ரொடியூஸ் மோர் H ப்ளஸ் அயான்ஸ் வென் கம்பேர்ட் டு 2,2-dichloro when compared to 1-chloroethanoic acid. So chloroethanoic acid nuடைய acidity பார்த்தனா இந்த ஆர்டரில் இருக்கும். Monochloro will be less acidic, dichloro will be more acidic, trichloro will be most acidic carboxylic acid இருக்கும், சரியா? ஸோ இது வந்து அலிஃபேட்டிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். குரூப் எந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் அப்படி இருக்கும். அடுத்தது ஓகே, நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் ஆஃப் தி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். முதல்ல வந்து குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தாலே அசிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அதே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பினுடைய பொசிஷன் மாறினாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அசிடிட்டி மாறும். எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் ஃப்ளோரின், ஆல் ஹேலைட்ஸ் ஆர் டீஆக்டிவேட்டிங் குரூப்னு நான் சொன்னேன், உனக்கு க்ளூக்கு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ டீஆக்டிவேட்டிங் குரூப்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ 2வது கார்பனில் ஃப்ளோரின் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ ஃப்ளோரின் என்ன பண்ணும், இட் வில் ட்ரை டு புல் எலக்ட்ரான்ஸ். நான் இங்கே COOHன்னு போட்டேன். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த இடத்துல வந்து இந்த COOHனா என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அது, இது வந்து C டபுள் பாண்டு O, இங்கே OH அப்படின்னு இருக்கும், இந்த இடத்துல Cன்னு இருக்கும், இங்கே ஃப்ளோரின் இருக்கும் உனக்கு, சரியா? ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த டைரக்ஷனில் வந்து உனக்கு புல் ஆகும். அதாவது இந்த டைரக்ஷனில் இப்படி எலக்ட்ரான் புல் ஆகும் உனக்கு. அப்படி புல் ஆகும்போது நவ் ஆக்சிஜன் வில் ஃபீல் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். அப்போ இந்த OH பாண்டு உடையும், சரியா? அதுதான் லாஜிக் அங்கே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது என்ன ஆகும், OHல இருக்கிற பாண்டு உடஞ்சி H ப்ளஸ் ஈஸியாக வெளில போகும் ஃபஸ்ட்டு பொசிஷனில். ஐ மீன் ரெண்டாவது கார்பனில் இருக்கும்போது. அதே நீ 3வது கார்பனில் போடும்போது என்ன ஆகும், அப்பவும் உனக்கு இதே எஃபெக்ட் நடக்கும். இந்த ஆக்சிஜனில் இங்கே இருக்கிற இந்த எலக்ட்ரான் வந்து இந்த எலக்ட்ரான் இப்படி புல் ஆகும், இந்த இடத்துல எலக்ட்ரான் இப்படி புல் ஆகும். அதே மாதிரி இப்போ அடுத்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும், 4-fluoropentanoic acid. 4-fluoropentanoic acidல பார்த்தோன்னா மறுபடியும் எலக்ட்ரான் புல் இந்த மாதிரி இருக்கும். So you know that inductive effect decreases with distance. அப்படி பார்த்தேன்னு சொன்னேன்னா 4-fluoroல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோரின் ஆட்டம்னால இந்த எலக்ட்ரானை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இழுக்க முடியாது. அதனால இங்கே இருக்கிற ஆக்சிஜன் வந்து அவ்வளோ லீஸ்ட் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால அந்த OH பாண்டு உடைய வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ரொம்ப கம்மியான H ப்ளஸ் தான் வெளியில் வரும். இதில் பார்த்தேன்னு சொன்னால் இதை விட கிட்டக்க இருக்கிறது, தட் இஸ் 3-fluoro வந்து கிட்டக்க இருக்கிறதுனால இதை விட இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அட்ராக்ஷன் இருக்கும், எலக்ட்ரானை புல் பண்ணும், இந்த டைரக்ஷனில் எலக்ட்ரானை புல் பண்ணும். அதனால் என்ன ஆகும், இந்த ஆக்சிஜன் வில் ஃபீல் லிட்டில் மோர் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். அதனால் அந்த OH பாண்டு உடஞ்சி H வெளில போயிடும். ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப அசிடிக்காக இருக்கும். இதை கம்பேர் பண்ணனா கிட்டக்கவே இருக்காது. ஸோ இந்த புல் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் உனக்கு. அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன ஆகும், இந்த OH பாண்டு ரெடிலி உடஞ்சி ஃபாஸ்ட்டாக உடஞ்சி இந்த H ப்ளஸ் ஈஸியாக வெளில போயிடும். ஸோ திஸ் வில் ப்ரொடியூஸ் மோர் ஹைட்ரஜன் அயான்ஸ் தேன் தீஸ் 2 காம்பவுண்ட்ஸ். அண்ட் பியூட்டனாயிக் ஆசிட், இது when you compare the default acid
with the substituted acid பார்க்கும்போது electron withdrawing group or deactivating group substitute பண்ண acid நீ எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்னா அது வந்து it will be more acidic. Is normal acid without substituent. Normal acid will be less acidic than electron withdrawing group போட்ட acid. Electron withdrawing group போட்ட acid or deactivating group போட்ட acid ஓட கம்பேர் பண்ணும்போது நார்மல் ஆசிட்னுடைய அசிடிட்டி கம்மியாக இருக்கும். நீ எந்த ஆசிட் எடுத்துட்டேன்னாலும் சரி, ப்ரோப்பனோயிக் ஆசிட், பியூட்டனோயிக் ஆசிட், பென்டனோயிக் ஆசிட் எடுத்துட்டு ஒரு டீஆக்டிவேட்டிங் குரூப்போ இல்லை எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்போ போட்டு பொசிஷனை மாற்றி கொடுத்தான்னு சொன்னால் எது கிட்டக்க இருக்கோ தட் வில் பி மோஸ்ட் அசிடிக், எது தூரத்தில் இருக்கோ அது லெஸ் அசிடிக், பிகாஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் டிக்ரீசஸ் வித் டிஸ்டன்ஸ். ஓகே, அது ரெண்டாவது பாயிண்ட் ரிகார்டிங் த அசிடிட்டி ஆஃப் தி கார்பாக்சிலிக் ஆசிட். இது வந்து இப்போ சப்போஸ் நம்ம வேறு குரூப்பு போடுறோம், இப்போ ஒரே குரூப்பு வேறு பொசிஷனில் இருந்தால் இந்த மாதிரி வந்துடும். சப்போஸ் நம்ம வேறு குரூப் போடுறோம், ஃப்ளோரின் போடுறோம், புரோமின் போடுறோம், குளோரின் போடுறோம், அயோடின் போடுறோம் அப்படின்னா then that will be based on the electronegativity of the or the strength of the deactivating group or the electronegativity of the atom. For example, இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துனா இந்த காம்பவுண்டோட பேர் என்ன, 2 fluoropropanoic acid, 2 bromopropanoic acid, 2 chloropropanoic acid, 2 iodopropanoic acid and propanoic acid. இப்போ இதில் பார்த்தேன்னா ஃப்ளோரின் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். அதனால் என்ன ஆகும், இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இந்த எலக்ட்ரானை பிடிச்சி இப்படி இழுத்துடும். ஸ்ட்ராங்காக எலக்ட்ரானை புல் பண்ணுறதுனால என்ன ஆகும், இந்த ஆக்சிஜன் வந்து இட் வில் பி மோஸ்ட் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். திஸ் வில் பி மோஸ்ட் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். ஃப்ளோரினில் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்கும். ஸ்ட்ராங்கஸ்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்கிறதுனால OH வந்து ஈஸியாக உடஞ்சி H+ வந்து ஈஸியாக வெளியில் போயிடும். ஸோ திஸ் வில் பி த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். And order of this pulling of electrons will decrease down the group, because fluorine is the most electronegative ன்றதுனால உனக்கு வரும். ஸோ ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் ஆர்டரில் உனக்கு வரும். ஸோ அசிடிக் கேரக்டர் எப்படி இருக்கும், ஃப்ளோரின் will be most acidic, followed by 2 chloropropanoic acid, followed by 2 bromopropanoic acid, followed by 2 iodopropanoic acid. Reason என்ன இதில், the electron withdrawing nature, that is deactivating group or electron withdrawing nature வந்து ஃப்ளோரினுக்கு மேக்ஸிமம் இருக்கிறதுனால, ஃப்ளோரின் பீயிங் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட், அதுக்கு அந்த மேக்ஸிமம் அந்த பவர் இருக்கிறதுனால அது ஸ்ட்ராங்காக பிடிச்சி இதை இழுத்துடும். OHO வந்து அப்போ இட் வில் ஃபீல் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், therefore this bond will easily break and it will go out easily. So this will produce more H+ ions, therefore this will be a strongest acid. So ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்ததுன்னு சொன்னால் அது நார்மல் ஆசிடை விட மோஸ்ட் அசிடிக்காக இருக்கும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னது, அதே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னுடைய பொசிஷன் வந்து கிட்டக்க இருந்ததுன்னு சொன்னால் நல்லா அது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடாக இருக்கும், தூரத்தில் இருந்ததுன்னு சொன்னால் கம்மி அசிடிக்காக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன, வேறு குரூப் ஒரே பொசிஷனில் இருக்கும்போது அந்த எந்த குரூப் வந்து ஸ்ட்ராங்காக எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுமோ அது மோஸ்ட் அசிடிக்காக இருக்கும், எது வீக்காக எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுமோ அது லீஸ்ட் அசிடிக்காக இருக்கும். சரியா, NCERTயில் இந்த லெவலில் தான் உனக்கு கொஷின் வரும். இப்போ இதுவே JEE அண்ட் நீட்டில் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்னா, இதை குரூப்பையும் மாற்றிட்டு அதோட பொசிஷனையும் மாற்றி உனக்கு கொடுத்துருவான். அப்போ நீ அதை கொஞ்சம் நிதானமாக கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணி போடணும். I will send you worksheets and online test and we will discuss that later in the other classes or during the test. Okay, இது மூணாவது பாயிண்ட் ரிகார்டிங் தி கார்பாக்சிலிக் ஆசிட்ஸோடைய அசிடிட்டி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கம்பேர் அசிட்டிக் ஆசிட், ப்ரோப்பனோயிக் ஆசிட், பியூட்டனோயிக் ஆசிட், ஸோ இப்போ இதனுடைய அசிடிட்டி எப்படி இருக்கும், இதில் எது மோஸ்ட் அசிடிக்காக இருக்கும், அதாவது சப்ஸ்டிடியூவன்ட்டே இல்லாமல் இருக்கும்போது அசிடிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, அகெயின் யூ ஹேவ் டு லுக் அட் த ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, now you know that methyl group வந்து it will push electrons, inductive effectல ஞாபகம் இருக்கும் உனக்கு, methyl group will push electrons, therefore methyl group will show minus I effect, plus I effect உனக்கு காட்டும் இந்த இடத்துல. அதாவது methyl groupன்றது ஆக்டிவேட்டிங் குரூப் மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கலாம். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பை வந்து நான் டீஆக்டிவேட்டிங்னு சொன்னேன் இல்லையா, ஸோ methyl group வந்து ஆக்டிவேட்டிங் குரூப் அது. ஸோ இட் வில் பம்ப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் திஸ். ஸோ அப்போ எலக்ட்ரானை புஷ் பண்ணும்போது என்ன ஆகும், ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் ரிச் ஆகிடும். அப்போ இந்த பாண்டை உடைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த பாண்டு கொஞ்சமாக உடையும்.
So this will produce very little H plus ion. Produce very little H plus ion. So அதனால இது வந்து less acidic இருக்கும். எது ethanoic acid. So as the carbon chain increases, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி carbon chain increase ஆக inductive effect வந்து குறையும். Inductive effect குறையும் போது என்ன ஆகும்? எலக்ட்ரானை புஷ் பண்ணக்கூடிய இந்த டெண்டன்சி வந்து குறையும். எலக்ட்ரான் புஷ் பண்ணக்கூடிய டெண்டன்சி குறைஞ்சா ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதாவது இது கிட்டக்க இருக்கும்போது நன்னா எலக்ட்ரானை புஷ் பண்ணுறதுனால இது எலக்ட்ரான் ரிச் ஆகிடும். இதுவே கொஞ்சம் கம்மியாக எடுத்துன்னு சொன்னால் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட் ஆகிடும். இன்னும் கம்மியாச்சுன்னு சொன்னால் இன்னும் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட் ஆகிடும். ஸோ ஆஸ் த கார்பன் செயின் இன்க்ரீசஸ், the electron deficiency of oxygen increases. அப்போ OH bond வந்து உனக்கு ஈஸியாக உடஞ்சி it will produce more amount of H plus ions. Therefore, they will be most acidic in nature. That is, if you can take these A, B, C, D, ethanoic acid, propanoic acid, isopropanoic acid, isobutanoic acid and tertiary butanoic acid, or 2,2-dimethyl propanoic acid, இந்த 4 இது எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா எப்படி இருக்கும்? இண்டக்டிவ் எஃபெக்டோட ஸ்ட்ரென்த் வந்து இட் டிக்ரீசஸ் வித் டிஸ்டன்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் குறைய ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆகிடும். ஸோ இன்க்ரீஸ்டு ப்ளஸ் ஐ எஃபெக்ட், ஓகே, இன்க்ரீஸ்டு ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருந்ததுன்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கோ, இன்க்ரீஸ்டு ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா எதில் இன்க்ரீஸ்டு ப்ளஸ் ஐ எஃபெக்ட்? இதில் தான் இன்க்ரீஸ்டு ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது. இதில் குறைஞ்சிரும். ஏன்னா கார்பன் லென்த் ஜாஸ்தியாகுது இல்லையா? கார்பன் லென்த் ஜாஸ்தியாகிறதுனால இன்க்ரீஸ்டு இண்டக்டிவ் எஃபெக்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னு சொன்னால் ஓ வந்து என்ன ஆகும்? இட் வில் பி மோர் எலக்ட்ரான் ரிச். When it becomes more electron rich, OH bond உடையாது, H plus கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும், லெஸ் அசிடிக்காக இருக்கும். சரியா? ஸோ அந்த லாஜிக்கு என்ன புரிஞ்சுட்டியோ அதை நோட் புக்கில் கரெக்டாக எழுதிட்டேன்னா உனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தலாம். வெரி சிம்பிள். ஹோமோலோகஸ் சீரீஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்னுடைய ஹோமோலோகஸ் சீரீஸில் பார்த்தேன்னா higher the homologous member, that will be more acidic than lower homologous members. Simple rule அது. சரியா? அது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்ன? ஹைபிரிடைசேஷன் வச்சு அசிடிட்டி வந்து மாறும். எப்படி மாறும்? CSP3, CSP2, CSP, இது நம்ம ஏற்கனவே நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. sp carbon will be most electronegative in nature. When compared to sp2 or sp3 because of percentage S character. எதில் வந்து percentage S character அதிகமாக இருக்கோ that will be most electronegative. Suppose now you have a compound like this. Say இந்த மாதிரி இப்போ எடுத்துனேன்னா இதோட பேர் என்ன? 1, 2, 3. So prop 2-ene-oic acid and propanoic acid நம்ம கம்பேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோ. If you want to compare these two பார்த்தேன்னா இதில் என்ன? இதில் வந்து இந்த கார்பன் sp3 கார்பன், இந்த கார்பன் sp2 கார்பன். So that is what you have to identify. This is sp2 carbon and this will be your sp3 carbon. இருக்கும். So sp3 carbon இருக்குன்னு சொன்னால் இப்போ sp3 carbon is less electronegative, sp2 carbon is more electronegative. So more electronegative-ஆக இருந்ததுன்னா என்ன ஆகும்? more electronegative-ஆக இருந்தால் என்ன பண்ணும்? It will attract electrons stronger than less electronegative. Okay? So அப்போ என்ன ஆகும்? அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், when you have double bond, there will be a resonance. So இங்கே 2 double bond இருக்கிறதுனால you will have increased resonance. So அப்போ என்ன ஆகும்? C double bond போல் இந்த ரெசனன்ஸ் இங்கே எப்படி போகும்? இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இங்கே மைனஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் இங்கே ஒரு டபுள் பாண்டு வந்துடும். திஸ் வில் பிகம் கார்போகேட்டைன். ஸோ யூ வில் ஹவ் 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒர்க்கிங் ஹியர். ஸோ நான் முன்னாலே சொன்னேன் இல்லையா, when the conjugate base is stabilized, H plus நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெசனன்ஸ் ஆப்ரேட் ஆகிற காம்பவுண்ட் வில் பி மோர் அசிடிக் இன் நேச்சர். 1.
இது இங்கே sp2 இருக்கிறதுனால this will hold electrons better. இந்த கார்பன் வந்து sp2 இருக்கிறதுனால ரெசனன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இதில் ஆப்ரேட் ஆகும். Now when you compare propanoic acid பார்த்தீங்கன்னா there is no resonance. There is no resonance. There's only one double bond here. அதில் வந்து உனக்கு ரெசனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த கார்பாக்சிலேட் அயான் ஸ்டெபிலைசேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். when you compare this carboxylate ion, that is prop 2 in carboxylate ion is more stable because of two double bonds and more resonance structure when compared to just propanoic acid, which has got only one double bond and less resonance stabilization. So conjugate base less stable இருக்குன்னு சொன்னா H plus அவ்வளோ ஈஸியாக ப்ரொடியூஸ் ஆகாது. அப்படி ஆகாமல் இருக்கும்போது அது வந்து less acidic-ஆ இருக்கும். So if you compare these two compounds, that is prop 2 oic acid-யும் propanoic acid-யும் compare பண்ணேன்னு சொன்னா A will be more acidic than B because of this electronegative character and resonance. Okay, so now let us summarize once again. Electron withdrawing group இருந்ததுன்னு சொன்னா that will be more acidic. Electron withdrawing group na deactivating group இருந்தா more acidic in character ன்னு சொன்னேன். So first point என்ன, if you take the strongest deactivating group இருந்ததுன்னு சொன்னா அது most acidic-ஆ இருக்கும். Now if you take an example of chloroacetic acid, 2,2-dichloroacetic acid, trichloroacetic acid எடுத்துட்டா greater the number of, in the first point வந்து greater the number of electron withdrawing group or deactivating group, greater will be the acidic character. First point. ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம், பொசிஷன் ஆஃப் தி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். கிட்டக்க இருந்ததுன்னு சொன்னால் மோஸ்ட் அசிடிக்காக இருக்கும், தூரத்தில் இருந்ததுன்னு சொன்னால் லெஸ் அசிடிக்காக இருக்கும். ஏன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் டிக்ரீசஸ் வித் டிஸ்டன்ஸ். அது ஒரு ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன, வேறு டீஆக்டிவேட்டிங் குரூப் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எது ஸ்ட்ராங்கஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கோ தட் வில் பி மோஸ்ட் அசிடிக். பிகாஸ் அது நல்லா எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துடுத்துனா OH பாண்ட் உடஞ்சி H ப்ளஸ் ஈஸியாக வெளியில் போயிடும். This will produce more H plus ions. So different groups in the same position, அதில் எது மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கோ தட் வில் பி தி மோஸ்ட் அசிடிக் இன் நேச்சர். அது மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் என்ன, ஹோமோலோகஸ் சீரீஸில் அசிடிட்டி இன்க்ரீசஸ் வித் ஹோமோலோகஸ் மெம்பர்ஸ். பிகர் தி ஹோமோலோகஸ் மெம்பர் மோர் அசிடிக், பிகாஸ் இண்டக்டிவ் எஃபெக்டோட பவர் வந்து கார்பன் செயின் லென்த் ஜாஸ்தியாக inductive effect, plus I effect of the alkyl group will decrease. Plus I effect of the alkyl group குறையும் போது ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆகும்போது OH bond உடஞ்சி it will produce more H plus ions when you go higher up in the homologous series. அது அடுத்தது வந்து இதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஹைபிரிடைசேஷன். அஞ்சாவது பாயிண்ட் வந்து ஹைபிரிடைசேஷன். என்ன, SP will be most electronegative. அது வந்து when supported by two double bonds இருக்கும்போது ரெசனன்ஸ் அதில் ஆப்ரேட் ஆகும். இது sp2 இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா இந்த டபுள் பாண்ட் இதுக்கு தான் ஷிஃப்ட் ஆகும். இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்ன்றதுனால இந்த கார்பனோட கம்பேர் பண்ணும்போது இந்த கார்பனுக்கு ரெண்டு கார்பனுமே ஈக்குவலி எலக்ட்ரோநெகட்டிவ். பட் இந்த பக்கம் இன்னொரு எலக்ட்ரோ ரெசனன்ஸ் ஆப்ரேட் ஆகிறதுனால the electron movement will take place in this direction. So this conjugate base is resonance stabilized. Therefore this will be more acidic than this compound. இது அடுத்த பாயிண்ட். இது ஹைபிரிடைசேஷன் வச்சு நம்ம சொல்றது. அதே மாதிரி if you take triple bond, prop 2 oic acid எடுத்துட்டேன்னு சொன்னா அது வந்து இந்த மாதிரி prop 2 ionoate அந்த அயான் ஃபார்ம் ஆகும். இதில் பார்த்தோன்னா டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு. ஸோ sp2 sp3. ஸோ sp-யில் பார்த்தோன்னா திஸ் கார்பன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்ன்றதுனால ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் உனக்கு அதிகமாக இருக்கும். தேர்ஃபோர் greater the S character, sp carbon இருந்தால் that is most acidic. sp2 will be less acidic. sp2 and sp3. இந்த sp2லேயே பார்த்தேன்னா நம்ம இன்னும் அரோமேட்டிக்கு வரல, இப்போ அலிஃபேட்டிக் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும். சப்போஸ் உனக்கு அரோமேட்டிக்கும் கொடுக்குறா அப்படின்னா பென்சீன் ரிங் இருந்ததுன்னு சொன்னால் பென்சீன் ரிங்கில் வந்து 3 ரெசனன்ஸ் 3 பை பாண்ட் இருக்குது. அதனால் அந்த இடத்துல யூ வில் ஹேவ் மோர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வென் கம்பேர்ட் டு அலிஃபேட்டிக்கில் இருக்கிற ஒரே ஒரு டபுள் பாண்டோட பார்க்கும்போது இருக்கும்.
So greater the number of resonance structures, greater will be the stabilization of the conjugate base, more production of H plus ions. Therefore, this will be more acidic when compared to aliphatic double bond இருக்கக்கூடிய carboxylic acid ஓட பார்க்கும்போது. And pKa value இதெல்லாம் தவிர இது வந்து நார்மலாக உனக்கு மோஸ்ட் ஆஃப் தி 95% ஆஃப் த கொஷின் இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த 5 பாயிண்ட்டை வச்சு நீ ஆன்சர் பண்ணிடலாம். இதை தவிர சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா pKa வேல்யூ வச்சு தான் பண்ணணும். இது மட்டும் உனக்கு நீ கொஞ்சம் ஃபேக்சுவலாக தான் நீ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் அண்ட் பென்சோயிக் ஆசிட், நார்மலாக பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும்? இது இந்த மாதிரி உனக்கு இருக்கும். H, C, double bond O, OH இங்கே இருக்குது. சப்போஸ் இது டிசோசியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. எப்படி டிசோசியேட் ஆகும்? H, C, double bond O, O minus plus H plusன்னு இது டிசோசியேட் ஆகும். கரெக்டா? அதே மாதிரி இப்போது அசிட்டிக் ஆசிட் எப்படி டிசோசியேட் ஆகும்? CH3, C, double bond O, OH இங்கே இருக்குது. அப்போது இதில் வந்து மறுபடியும் இது டிசோசியேட் ஆகும்போது CH3, C, double bond O, O minus வரும், ப்ளஸ் H ப்ளஸ் வரும். சரியா? இப்போ அடுத்தது என்ன? பென்சோயிக் ஆசிட், மூணாவது. ஸோ பென்சோயிக் ஆசிடில் என்ன? ரிங் இருக்கும் உனக்கு. ரிங்கில் வந்து 3 டபுள் பாண்ட் இருக்கும். இங்கே COOH இருக்குது, பென்சோயிக் ஆசிட். இது டிசோசியேட் ஆகும்போது எப்படி டிசோசியேட் ஆகும்? இந்த மாதிரி டிசோசியேட் ஆகும். ஸோ இப்படி டிசோசியேட் ஆகும்போது யூ வில் ஹேவ் C டபுள் பாண்ட் O மைனஸ் இங்கே இருக்குது, ப்ளஸ் H ப்ளஸ் உனக்கு வெளில வருது. இப்போது இந்த 3 பேஸ் A, B, C, இந்த 3 பேஸில் எது மோஸ்ட் ஸ்டேபிள் பேஸ்? எது மோஸ்ட் ஸ்டேபிள் பேஸ்ன்னு பார்த்தா எது வரும்? C வில் பி த மோஸ்ட் ஸ்டேபிள் பேஸ். ஏன்னா அதில் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணிடுறது. இதை ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணிடுறதுனால திஸ் வில் பி த மோஸ்ட் ஸ்டேபிள் பேஸ். அப்போது இது மோஸ்ட் ஸ்டேபிள் பேஸ்ன்னு சொன்னால் இதிலிருந்து தானே அந்த H ப்ளஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகணும். ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா பென்சோயிக் ஆசிட் தானே மோஸ்ட் அசிடிக்காக இருக்கணும். பட் இஃப் யூ லுக் அட் த pKa வேல்யூஸ், pKa வேல்யூ பார்த்தோன்னா I want you to remember, Ka என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ்டு Ka வேல்யூனா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ்டு Ka வேல்யூனா இன்க்ரீஸ்டு அசிடிக் கேரக்டர்னு அர்த்தம். இது ஞாபகம் வச்சுக்கோ, அப்போ ஈஸியாக இருக்கும் உனக்கு. இன்க்ரீஸ்டு அசிடிக் கேரக்டர் வரும். அண்ட் Ka அண்ட் pKa ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? அப்போ என்ன ஆகும்? உனக்கு Ka ஜாஸ்தியாக இருக்குன்னா pKa கம்மியாக இருக்கணும். pKa கம்மியாக இருந்தால் தான் மோர் அசிடிக்காக இருக்கும். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. Ka என்றது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த டிசோசியேஷன் ஆஃப் தி ஆசிட், ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் போட்டு நம்ம எழுதுவோம். ஸோ கிரேட்டர் த ப்ராடக்ட்ஸ், கிரேட்டர் வில் பி த டிசோசியேஷன். நவ் இஃப் யூ லுக் அட் தி இந்த ஆர்டரில் பார்த்தோன்னா இதில் வந்து 2 ரெசனன்ஸ் தான் உனக்கு வரும். இதில் வந்து 2 ரெசனன்ஸ் வரும், ப்ளஸ் ஒரு இண்டக்டிவ் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகும். ரெசனன்ஸும் இதில் ஆப்ரேட் ஆகும். இதில் வந்து பென்சீனில் வந்து நல்லாவே வந்து 5 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் உனக்கு வரும். ஆனால் பென்சோயிக் ஆசிட் தான் இருக்கிறதுலே லீஸ்ட் அசிடிக். சரியா? இது எதனால் அப்படின்னா, பட் நம்ம வந்து இதை லேபில் இதோட pKa வேல்யூவை மெஷர் பண்ணோம்னா அந்த pKa வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பென்சோயிக் ஆசிடுக்கு அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இது அப்படி கேட்டான்னா நீ இந்த நார்மலாக நீ இந்த மாதிரி எழுதுனேன்னு சொன்னால் நீ இதை தப்பாக எழுதிடுவோம், உல்ட்டாவாக எழுதிடுவோம் அப்படியே. சரியா? ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து நார்மலாக நம்மளுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த பாயிண்ட் மட்டும் நோட்டில் எழுதிக்கும். தட் இஸ் இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்த 5 பாயிண்ட்